திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வார வாரமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 7:32 மணிக்கு பார்த்தீங்கன்னா யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. அதுல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யார் இந்த ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வுல வாஸ்துவினுடைய அதிசயமும் ரகசியமும் நான் கண்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப இதுல வாஸ்துல என்னப்பா அதிசயம், இதுல என்னப்பா ரகசியம் அப்படின்னோம்னா நிறைய இருக்கு. வாஸ்துல அதிசயம் ரகசியம் அப்படின்னா நம்ம கண்ணால ஒரு விஷயம் அங்க பார்த்துட்டு வந்திருப்போம், அவங்க தப்பா பண்ணி வச்சிருப்பாங்க, மறுக்க நம்ம அதை மாற்றுவோம், அதை இடிச்சு இல்லைன்னா அதை வேற மாதிரி மாத்தி வச்சுட்டு வர்றப்ப அது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்களை அதிசயமா கொடுத்துருக்குது. இந்த டாபிக் தான் நான் உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயம். இப்ப வாஸ்து சாஸ்திரம்னா முதல்ல என்ன அப்படின்னா, இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது இந்த இயற்கையாகிய சூரிய ஒளி, காற்று, இந்த காந்த புலன்கள் எல்லாமே நம்ம வீட்டிற்கு, நம்ம கட்டக்கூடிய வீட்டிற்கு சரியான முறைகள்ல சரியான திசைகள்ல நம்ம பயன்படுத்தி ஒரு செயல்பாடுகளை செஞ்சோம்னா அது நம்மளுக்கு அந்த வீட்டில் ஒரு நேர்மறை சக்திகளை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்ப நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஜோதிடமும் வாஸ்துவும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்தே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குமே தவிர ஜோதிடம் என்பது வேறு கிடையாது, வாஸ்து சாஸ்திரம் என்பது வேறு கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் என்பது நம்முடைய வலது கண் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் என்பது நம்முடைய இடது கண். இந்த இரு கண்களையும் வைத்து தான் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா அதை நம்ம துல்லியமா சொல்ல முடியுமே தவிர இதை ரெண்டுல ஒன்ன மைனஸ் பண்ணாலும் குருட்டு கண்ணன் எப்படி சொல்றாரு, ஒரு கண் இல்லைன்னா என்ன பலனை அனுபவிக்கிறோமோ அந்த பலன்கள் தான் கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு கண்ணும் ஜோதிடத்தையும் வாஸ்தையும் இரண்டையும் கலந்து ஒரு செயல்பாடுகளை நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை தான் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நாளா 35 வருடமாக நம்ம பல விதத்துல ஆராய்ச்சி பண்ணி அனுபவங்கள் மூலமாக சில செயல்பாடுகளை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நான் கண்ட விஷயம் வாஸ்துல அதிசயம் அப்படின்னா, இப்ப எல்லாமே அதிசயம்தான், அதை மாற்றி அமைக்கும் பொழுது அதனுடைய ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு அதிசயமா இருக்கும். இப்ப ஒரு ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீடு, நம்ம ரொம்ப நாளா ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பொதுவா தலைவாசல் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டுக்கு உள்ள அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால், அப்படி வச்சக்கூடிய அமைப்பே அதுதான். அதுதான் பேசிக். அது நம்மளுக்கு சரியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்ப ஒரு கிழக்கு பார்த்ததுக்கு நம்ம தலைவாசல் எங்க வரணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சோம்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பாடமாகவும் கொடுத்துருக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு நம்ம ஓப்பன் டாக்காவே சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீடு கட்டிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்து ஒரு வீடு நம்ம அந்த கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு அந்த தலைவாசல் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம அந்த உச்ச பகுதியை நோக்கி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிழக்கு பார்த்த வீடு, அந்த கிழக்கு பார்த்ததுல முன் போர்ஷன் ஒரு 30 அடி இருக்குது அப்படின்னா இந்த 30 அடியில ஒரு 15 அடிங்கிறது சென்டர் மையம். அதுல இருந்து ஈசானிய மூலை வரக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம தலைவாசல் வைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான தாற்பயம். அப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறோம். இதுல இந்த பழங்கால நூல்கள்ல அது தவறான முறையோ தப்போ நம்ம அந்த விஷயத்த சொல்லல. இந்த மனையடி சாஸ்திரத்துல 9 கிரகங்களை பிரித்து தலைவாசல் வச்சா அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்டெல்லாம் இருக்கு.
சூரியனோட பகுதி, சந்திரனோட பகுதி, செவ்வாயோட பகுதி, புதனுடைய பகுதி, குருவோட பகுதி, சுக்கிரன், சனி, ராகுவோட பகுதியில தலைவாசல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொதுவா நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயம். அப்ப இதுல நம்ம அந்த வீட்டுல பாக்குறோம், இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு உள்ள நுழையக்கூடிய பகுதியே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு அக்னியில அவங்க தலைவாசல் வச்சுட்டாங்க. அப்ப அந்த கிழக்கு அக்னியில தலைவாசல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வச்சிருக்கப்ப என்ன அங்க நடக்குது அப்படின்னா, அவர்களுக்கு கடன் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குடும்ப தலைவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. நம்ம ஓப்பனாவே சொல்லிடுறோம் போனோம்னே, பொதுவா இந்த அதிசயத்தையும் ரகசியம் அதாவது அந்த வாஸ்துவோடைய ரகசியமும் அதிசயம் தான் நம்ம பேசக்கூடிய தலைப்பு. கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்துடைய சாப்பாட்டுக்கே கஷ்டமாகக்கூடிய ஒரு நெருக்கடியில வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்துல கஷ்டம், சாப்பாட்டுக்கே ஒரு பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்லா ஓஹோன்னு வாழ்ந்த பரம்பரை. அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது அவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வீட்டுடைய மெயின் தலைவாயில் என்பதுதான் அடிப்படை பேசிக்கலி உள்ள போக அங்க சொல்றோம். அப்ப அப்படி வச்சிருக்கிறப்ப அந்த வீட்டுல கஷ்டம், பண பிரச்சனை இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா நம்ம போய் வாஸ்து பார்த்து ஒரு நார்மலா நம்ம சொல்லாம ஜோதிடத்தையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல ஜோதிடத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும்னா எப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய ஜாதகம்னா என்ன, இடம் பத்திரம் ஓனர் யாரோ நல்லா புரிஞ்சுங்க, அந்த ரெக்கார்டு யாரு பேர் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துல 9 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் வலுவான ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலையில இருக்குதோ அந்த கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வைக்கணும். இதுதான் லாஜிக். அதுக்கோசரம் தலைவாசல் வைக்கிறதுக்குன்ட்டு சில கிரகங்கள் மட்டுமே அதற்கு தாற்பயமான கிரகங்கள். அது என்னென்ன கிரகம்? சூரியன், சந்திரன், புதன், குரு. இந்த 4 கிரகத்தோட பகுதியில மட்டும்தான் பொதுவா தலைவாசல் வைக்கணும். செவ்வாயோட பகுதியில, சுக்கிரனோட பகுதியில, சனியோட பகுதியில, ராகு கேதுவோட பகுதியில எல்லாம் தலைவாசல் வைக்கக்கூடாது. பழைய சித்தாந்தங்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனையடி சாஸ்திரத்துல வடமேற்கு மூலையில தான் சூரியனை மையப்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. வடமேற்கு மூலையில தான் ஃபர்ஸ்ட் சூரியன், 2வது சந்திரன் பண்ண. ஆனா நம்ம நடைமுறையில பார்த்து பார்த்து இந்த வடமேற்கு மூலையை வந்து எப்பயுமே ராகு கேதுக்கு சூரியனுக்கு கொடுக்காம உச்சப்பகுதி எதுவோ அதைத்தான் நம்ம சூரியனுக்கு கொடுத்து கொண்டாடணும். எப்பயுமே எந்த இடமா இருந்தாலும் உச்சப்பகுதியில தான் சூரியனை வச்சு கொண்டு வரணும். அதை நம்ம பேசுவோம். இப்ப அந்த கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு அவங்க நீச பகுதியில தலைவாசல் வச்சுட்டாங்க. நம்ம உச்சப்பகுதியில வைக்கணும்னு சொல்லிட்டோம். ஆனா உச்சப்பகுதியிலையும் வைக்காம உன்னா இந்த வாஸ்தோட ரகசியம் வந்து எப்படி உங்களுக்கு அதிசயமா அந்த இடத்துல மாறுச்சு அப்படின்னா, அந்த இடத்து பத்திரத்தோடைய ஓனர் யாரோ அவருடைய ஜாதகத்துல இந்த சூரியன் முதற்கொண்டு, சந்திரன் முதற்கொண்டு, புதன் கொண்டு, குரு கொண்டு இந்த 4 கிரகத்துல எந்த கிரகம் வலுவான நல்ல நிலைமையில இருக்குது? வலுவான என்ன நல்ல நிலைமைன்னு என்ன? ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலேயோ அல்லது யோகியாக வரக்கூடிய அமைப்புல நான் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், புதன், குரு அவங்களோட ஜாதகத்துல ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று அல்லது யோகி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்கிற மாதிரி எந்த கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வச்சு கொடுக்கணும். இதுதான் இந்த வாஸ்துவோடைய ரகசியமே. அப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 27 அடி இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முன் போர்ஷன் 27 அடி இருக்கு அப்படின்னா இந்த 27 அடியில 9 கிரகங்களுக்கு சம அளவா பிரிக்கணும். சம அளவுன்னா எப்படி? சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது. அப்ப மொத்த அந்த முன் போர்ஷனுடைய நீளம் அகல எவ்வளவுனா 27 அடி. அப்போ ஒரு கிரகத்துக்கு எத்தனை அடி வருது? 3 அடி. 9 × 3 93 27. அப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலைமையில இருந்தா அந்த வரக்கூடிய 3 அடியில வீட்டுடைய தலைவாசல் வைக்கணும்.
இல்ல சூரியன் சரியில்லைன்னா சந்திரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்தா சந்திரனோட பகுதியில் வைக்கணும். இல்ல புதன்கிற கிரகம் நல்லா இருந்தா புதனுடைய பகுதியான 4வது பகுதியில் வைக்கணும். குரு நல்லா இருந்தா அந்த 5வது பகுதியில் வைக்கணும். அப்ப நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்துல இந்த வாஸ்துவோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 36 அடி அகலம் இருந்தது ஒரு வீடு. அந்த வீட்ல அவங்க தலைவாசல் வந்து உச்சப்பகுதியில தான் வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க. 36 அடி கிழக்கு பார்த்த முன் போர்ஷன் 36 அடினா, அதுல 18 அடிங்கிறது மையம். நீச பகுதியில ஒரு 18 அடி இருக்கும். அதே மாதிரி உச்சப்பகுதியில ஒரு 18 அடி இருக்கும். ஆனா 18 அடியில உச்சப்பகுதியில தான் அவங்களும் தலைவாசல் வச்சிருக்கிறாங்க. எந்த மாற்றம் இல்ல. ஆனா உச்சப்பகுதியில எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்ல புதனோட பகுதியில தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப புதனோட பகுதியில வச்சிருந்தா நல்ல பலன்களை தானே கொடுத்துருக்கணும். அது உச்சப்பகுதி நல்ல பகுதி தானே. ஏன் கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம எங்க போனாலும் வாஸ்து பார்க்க போனா ஜோதிடமும் பிரசன்னமும் இடத்துடைய டைரக்ஷனும் இது எல்லாம் பார்த்து தான் நம்ம தலைவாசல் வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யறோம். அப்ப எல்லாருமே உச்சப்பகுதியில தலை போய் பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்துல முதல்ல மீன லக்னம், அந்த மீன லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் வீடுக்கு சொந்தக்காரரு, 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானம் பாதகஸ்தானம். அப்ப புதன் வந்து பாதகாதிபதி யாருக்கு? மீன லக்னத்துக்காரர்களுக்கு. அப்ப அவங்க புதனோட பகுதியில தான் தலைவாசல் வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு அப்படியே உள்ள பார்த்த உடனே வீடு வாஸ்துப்படி நல்லா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அளவு நல்லா இருக்குது. திசைகள் எல்லாம் எது எது எங்க இருக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்குது. நீளம் சரியா இருக்குது. அகலம் கிட்டத்தட்ட ஒரு 80% எல்லாமே நல்லா இருக்குது. தலைவாசல கூட உச்ச பகுதியில் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஜாதகத்தை முதல்ல எடுத்து பார்த்துட்டு பிரச்சனத்தையும் போட்டு பார்த்துட்டு அவங்க விஷயத்தை அளந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்னது, உங்க வீட்டுல நிச்சயம் நீங்க கடனால் நெருக்கடி பிரச்சனை எங்கேயாச்சும் கையெழுத்து போட்டு ஜமீன்ல மாட்டிக்கிட்டு அதன் மூலம் பிரச்சனை ஆகிறது. நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ட்டு 2 பேர்த்த கூட்டணி சேர்த்து ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலம் மிகப்பெரிய லாஸ் ஆயிருப்பீங்க இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா, அந்த வீட்டோட தலைவாசல் உச்சப்பகுதியான புதன்ல தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்து அதிபதியான மீன லக்னத்துக்கு நிலத்துக்கு சொந்தக்காரர் புதன் தான், பாதகாதிபதிங்கிறவரும் புதன் தான். அப்ப வீட்டுல புதனுடைய தலைவாசல் வச்சிருக்கிறப்பயே நம்ம இதை பார்த்து இப்படி எல்லாம் பிரச்சனை இது மாதிரி நீங்க டாக்குமெண்ட்ல, ஏன்னா புதன்கிறது காலச்சக்கரத்துல 3ஆம் இடம். டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜாமீன், கையெழுத்து, சுலபத்தவணர்களை பொருள் வாங்குறது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே அவர் அதிகமா பண்ணியிருக்கிறாரு. இதனால கண்டிப்பா கடன் ஏற்பட்டே தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக் கொடுத்தா பவுன்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இவங்க கூட்டு சேர்ந்து கூட்டு தொழில மிகப்பெரிய ஒரு மைனஸ், கூட்டாளி ஏமாத்திட்டான். கூட்டு தொழில் மூலம் அவர்களுக்கு கூட்டாளி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கொடுத்துருச்சு. அப்ப இப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா இது எப்படி நடந்தது? அப்ப புதனோட பகுதியில் இருக்கப்ப நல்லதா தான் நடந்திருக்கணும். ஏன் நல்லதா வரலைன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த வாஸ்தை பார்க்கும் பொழுது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டை தலைவாசல் தான் தப்பு அப்படிங்கிறத. அப்ப தலைவாசல் தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதைத்தான் இப்ப சொல்றோம். வாஸ்துவனுடைய ரகசியம் எங்க ஒளிஞ்சிருக்குது, அந்த ரகசியம் எப்படி அதிசயமா மாறுச்சு. உடனே அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? மீன லக்னத்துக்கு யார் நல்லா அப்படின்னு போட்டோம்னு சொல்லுவோம். 5, 9 கூடிய திரிகோணாதிபதி நல்ல ஆளுன்னு சொல்லுவோம். அப்ப திரிகோணாதிபதி நல்ல ஆளுன்னு சொன்னா யாருன்னு சொல்லுவோம்? மீன லக்னத்துக்கு 9 கூடையவர் யாரு? செவ்வாய். ஆல்ரெடி செவ்வாயோட பகுதியிலையும் சுக்கிரனோட பகுதியிலையும் சனியோட பகுதியிலையும் ராகு கேதோட பகுதியில தலைவாசல் வைக்கவே கூடாது. இது பொதுவான லாஜிக். நல்ல கிரகங்களா இருந்தாலும் கூட இந்த சொல்லக்கூடிய கிரகத்தோட பகுதியில வைக்கக்கூடாது. பொதுவா சூரியன், சந்திரன், புதன், குருவில் தான் வைக்கணும். அவர்கள் கெட்டுப்போன கிரகமா இருந்தா வைக்கக்கூடாது. அப்ப செவ்வாய் வந்து மீன லக்னத்துக்கு 9 கூடையவரா? அப்ப 9 கூடையதுல நம்ம வைக்கக்கூடாதுன்றான். ஆனா 5 கூடையவர் யாரு அப்படின்னு பார்த்தா சந்திரன். அப்ப அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு
இந்த 36 அடி இருக்குன்னா அந்த புதனோட பகுதிங்கிறது எத்தனாவது பகுதி? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். 4வது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவாசலை எடுத்து நான் என்ன பண்ணேன், சந்திரனோட பகுதியான சூரியன் ஃபர்ஸ்ட், 2வது சந்திரன். அப்ப ஈசானிய மூலை உச்சப்பகுதியிலேயே தான் புதன் இருந்தது. உச்சப்பகுதியிலேயே புதனோட பகுதியில் இருந்த தலைவாசல் அவர்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதியா இருந்தனால நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய ஜாதகத்துல யோகாதிபதியான சந்திரனோட பகுதிக்கு முதல்ல சூரியன் 4 அடி, 2வது சந்திரனோட 4 அடியில தூக்கி அந்த நிலவுகளை தூக்கி மாத்தி வைங்க. மாத்தி வச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு, நீங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே கண்டிப்பாக வந்தே தீரும். அடுத்தது அந்த சந்திரன் என்பது முழு நிலவு. அப்ப நீங்க உங்களுடைய கோரிக்கைய முழு நிலவு நாளில் உங்க வீட்லயே, நீங்க எந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போகணும் இல்ல, முழு நிலவிலேயே நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு அதுதான். முழு நிலவுல நல்லா உட்கார்ந்து உங்க ஃபேமிலி, சந்திரன்னா என்ன, சாப்பாடு, இது எல்லாமே உணவு ஐட்டம் கூட சந்திரன் தான். நிலாச்சோறு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தோம். நிலாச்சோறு வந்து முன்னெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நிலாச்சோறுன்னு சாப்பிடுவாங்க. அப்ப சந்திரன்னா நிலா, சந்திரன்னா உணவு, நிலா சோறு. சந்திரன்னா சோறு, சந்திரன்னா நிலாச்சோறு. உங்க வீட்டுல பௌர்ணமி வரக்கூடிய நாள்ல நீங்க தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமி ஆச்சு இந்த தலைவாச சந்திரனோட பகுதியில வச்சுட்டு வீட்டுல உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து உங்களுடைய அந்த நிலாச்சோறு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சந்திரனை பார்த்து உங்களுடைய கோரிக்கை எல்லாம் தீரணும்னு மனசார வேண்டி வழிபடுங்க. உங்களுக்கு நிச்சயம் இந்த கடன் ரீதியான பாதிப்புகள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்த விஷயங்கள் பார்க்கிறவங்களுக்கு ஒரு அதிசயமா தெரியும். நீங்க சொல்லலாம், நிறைய பேர் பார்க்கறவங்க கமெண்ட்ல கூட போடலாம். என்ன போடலாம், ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு. இது வண்டி ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா இந்த வாஸ்துவே புறம்பாக இருக்குது, பிடிக்கல, ஜோதிடம் போய் வாஸ்து போயின்னு சொல்ற ஆளுக்கு வந்து இது வேற மாதிரி தான் தெரியும் கமெண்ட். ஆனால் லாஜிக் பாருங்க, சந்திரன்னா முழு நிலவு, சந்திரன்னா சோறு. அப்ப முழு நிலவு நாளில் நிலாச்சோறு பௌர்ணமி அன்னைக்கு வீட்டு மேல உட்காந்து சாப்பிட்டு இந்த தலைவாசலை மாத்தி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய ரகசியம் அதிசயமா மாறுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் எந்த கான்டாக்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவரே ஒரு நாள் போன் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரி நான் சில விஷயங்களை செஞ்சேன், நான் எந்த கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சேன் பாத்தீங்களா, அந்த கூட்டினால் ஏமாற்றம் அடைஞ்சேன் பாத்தீங்களா, அந்த கூட்டாளியே எனக்கு என்ன பங்கு வரணுமோ அந்த பங்கை வந்து சரியான அளவுக்கு வச்சுக்கன்னு பிரிச்சு கொடுத்துட்டாரு. வட்டி இல்ல, அதாவது இன்கம் லாபம் இல்ல, என்ன போட்டீங்களோ அந்த பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. பணமே தரமாட்டேன்னு சொன்னாலு அதனோட வட்டியை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, நானும் கொஞ்சம் சரிஞ்சிட்டேன், உங்களுக்கு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துறேன்னு அந்த கூட்டு சேர்ந்த தொழிலில் உண்டான பணத்தை கொடுத்துட்டாரு. அப்ப அது பெரிய பணம், பெரிய அளவுக்கு அந்த பணத்தினால் லாஸ் அடைஞ்சு பிரச்சனையா இருந்தாங்க, கடன்ல மாட்டிக்கிட்டாரு. அப்ப இந்த தலைவாசல் மாத்தி வச்ச உடனே அவருக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குது. அப்படின்னா இந்த தலைவாசலுடைய ரகசியம்தான் அவருடைய வாழ்க்கையில வாஸ்து சாஸ்திரத்துடைய அதிசயமா மாறுச்சு. இது அவரே கூப்பிட்டு நம்மளை வர சொல்லி அதுக்குண்டான தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நம்மளுக்குன்னு ஒரு தட்சணையை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது நான் பார்த்த வாஸ்துடைய அதிசயமும் ரகசியம். இது மிராக்கலா தான் இருக்கும், பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா செய்கையில அனுபவத்துல நல்லா இருக்கும்.